பிரக்யா, நாம இங்க இருந்து சீக்கிரமா தப்பிக்கணும். நெருப்பு ரொம்ப ஃபாஸ்டா பரவிட்டு இருக்கு. மொத்தமா பரவறதுக்குள்ள இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏய், உன்னோட துப்பட்டாவுல தீ பிடிச்சிருக்கு. ஏய், அசையாத, அப்படியே இரு. என்ன பண்றீங்க நீங்க? ப்ளீஸ் பாத்து, கை சுற்ற போது என்ன பண்றீங்க? அசையாதுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் பாத்து, ஜாக்கிரதை. உங்க கை சுற்ற போதுங்க, பாத்துங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக பிரச்சனை வருதா, இல்ல சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனை வந்துட்டு இருக்கா? பாத்து பாத்து. உனக்கு இப்ப பயமா இருக்கா? என்ன காப்பாத்த வந்து இப்படி நெருப்புல மாட்டிக்கிட்டேன்னு நீ யோசிச்சுட்டு இருக்கல்ல? நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா எனக்கு எதுக்குமே பயம் இருக்காது. என்ன நீ அவ்வளவு விரும்புறியா பிரக்யா? என் உயிரை விட அதிகமா. நாம சாவலதான் ஒண்ணு சேரணும்னு இருக்குன்னா அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன். உயிரோட இருக்கும்போது ஒண்ணு சேரலனாலும் செத்ததுக்கு அப்புறமாவது ஒன்னா இருக்கலாம் பாருங்க. எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் நெருப்பு அணையிற மாதிரியே தெரியலையே. இல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இங்க பாரு, உன் ஐடியா உன்கிட்டயே வச்சுக்க. அவங்க நெருப்பு அணைப்பாங்க. அட இதை விட நிக்கில். இப்ப நடந்த இந்த தீ விபத்து ஒரு ஆக்சிடென்ட் தான். இதை நாம நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கணுமா? எப்படி? லுக், இந்த விபத்து தவறுதலா ஏற்பட்டது தானே. நாம இதை சாதகமா பயன்படுத்தி அண்ணன் இதுல இருந்து காப்பாத்தி அந்த பிரக்யாவை இங்கேயே சாகட்டும் விடணும். இந்த தீ விபத்துல அவ இறந்துட்டானா அப்புறம் எல்லாருமே இதை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல பிரக்யா இறந்துட்டு தான் நினைப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் இமேஜின், நாம எதிர்பார்த்த மாதிரி எவ்ரிதிங் வில் ஃபால் இன் பிளேஸ். அண்ணனையும் காப்பாத்திடலாம். அதோட அந்த பிரக்யா அவ அப்படியே அந்த தீல கொறுக்கி செத்துருவா. நம்ம பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். பிரக்யாவை கொல்லணுங்கிற உன்னுடைய பிளான்ல அடிக்கடி மாற்றுறது நான் மட்டும்தான். இங்க பாரு, இனி போதும். இனிமே நான் இந்த பிரச்சனையில மாற்றதாவே இல்ல. ஆண்டு உங்க அண்ணன் பிரக்யா ரெண்டு பேரும் செத்தாலும் எனக்கு கவலை இல்ல. How dare you? என் அண்ணன் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிக்கில். நான் என் அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் நிக்கில். யார மிரட்டுற? நீ முதல்ல என்ன மிரட்டுறத நிறுத்து. நீ நிக்கிறது என்னோட இடத்துல. எவ்வளவு தைரியம் உனக்கு இப்படி பேச? ஆமா, இங்க யார் வரணும் யார் போகணும்ன்ற டிசிஷன் நான் தான் எடுப்பேன். புரிஞ்சுதா? லுக் நிக்கில், நான் கடைசி தடவையா தான் சொல்றேன். நானும் என்னுடைய ஆளுங்களும் இந்த நெருப்புல எரிய போறது கிடையாது. ஒருவேளை உனக்கு உங்க அண்ணனை காப்பாத்தணும்னா நீயே உள்ள போ. இங்க பாருங்க, உங்களுக்காக நான் இஞ்சி போட்டு ஸ்பெஷல் டீ கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சீங்கன்னா உங்களோட தூக்கம்லாம் அப்படியே பறந்து போயிடும். ஜானகி, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. நீ கொண்டு வந்த டீயை குடிச்சிட்டு என் தூக்கத்தை நான் போக்கிக்கணும். இல்லைன்னா நான் தூங்கிடுவேன். அப்புறம் இவ எந்திரிச்சு என்ன பண்ணுவாளோ? அதுக்காக தான் நான் டீ கொண்டு வந்திருக்கேன். அட கடவுளே, என்ன இப்படி ஆயிடுச்சு? கப்பு உடைஞ்சிருச்சு. இப்படி நடக்கிறது நல்லதுக்கு இல்ல. என்னது நல்லது இல்லையா? இப்ப ஏதாவது நடக்க கூடாதது நடந்துருச்சா? நடக்க கூடாதுதான். நம்மளோட பிரக்யா அபி நல்லபடியா தானே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் ஆயிருக்காதுல்ல? அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது ஜானகி. அபி பிரக்யா நல்லாதான் இருக்காங்க. கடவுளோட கருணை நிறையவே இருக்கு. நீ என்ன பண்றனா, கிச்சனுக்கு போ, இன்னொரு கப்பையும் போட்டு உடைச்சிரு. ரெண்டுக்கும் சரியா போயிடும். அப்படியா சொல்றீங்க? போ போ, இன்னொரு கிளாஸையும் உடைச்சிரு. போ போ போ, இப்பவே போய் உடைச்சிட்டு வரேன்.
தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. நீ அப்படியே கடை. இப்ப என்ன பண்றது? இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லையே. இப்ப இங்க இருந்து வெளியே போனா அவங்க நம்மளை கொன்னுடுவாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? இந்த லாஸ்ட் மினிட்ல என்கிட்ட ஏதாவது சொல்ல நினைக்கிறியா? நாம 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது இதுதான் கடைசினா. இந்த கடைசி நேரத்தை நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்வேன். நாம ஒன்னா ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாப்பேன். உங்களுக்கும் ஞாபகப்படுத்துவேன். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்கு. சண்டை போட்டோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க தான் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப அழகான அம்சம். நான் என் லைஃப்ல கிடைச்ச இந்த அம்சத்தை ரொம்ப டீப்பா லவ் பண்றேன். நான் இப்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் மிஸ்டர் அபி தி ராக் ஸ்டார். இந்த பிரக்யா உங்களை ரொம்ப லவ் பண்றா. நீங்க தான் அவளுக்கு எல்லாமே. நீங்க நிரந்தரமா எனக்கு சொந்தமாயிடுவீங்களா? நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ற பிரக்யா, 7 ஜென்மத்துக்கும் நீதான் என்னோட மனைவி. எல்லா ஜென்மத்திலையும் நான் எப்பவும் உன் கூடயே இருப்பேன். அண்ட் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாத்து என்ன பண்றீங்க நீங்க? எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஆண்களால மட்டும்தான் அழகா ப்ரப்போஸ் பண்ண முடியும்னு. ஆனா நீ அசத்திட்ட. நீ எப்பவுமே என்ன சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்க. முதல்ல உன்னோட தைரியத்தால, அண்ட் இப்ப உன்னோட அன்பால ஷாக் ஆக்கிட்ட. இப்ப நீங்க சொல்லுங்க, இதான் நம்ம வாழ்க்கையோட கடைசி நேரம்னா நீங்க என்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் என்ன முட்டாளா? சுத்தி நெருப்பு இருக்கு, உடம்பெல்லாம் எரியுது, பேசிக்கிட்டே நான் டைமை வேஸ்ட் பண்ணுவேனா? இப்ப இந்த கடைசி நிமிஷத்துல லவ் மட்டும்தான் இருக்கும். உனக்கு பசிக்குதா? என்ன? வயிற்றுல இருந்து குதிரை சத்தம்லாம் கேக்குது. இங்க குதிரை இருக்கு. உண்மையான குதிரையா? நம்ம எப்படியாவது அந்த குதிரை கிட்ட போய் ஆகணும். நம்ம அந்த குதிரை மேல ஏறி எஸ்கேப் ஆயிடலாம். யாராலையும் நம்மள பிடிக்க முடியாது. ஆனா அந்த குதிரை வரைக்கும் எப்படி போறது? ஒரு தடவை முயற்சி பண்ணி பாப்போம். ஆனா உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? சாவா வாழ்வான் வரும்போது நமக்கு தெரியாததை கூட பண்ண வேண்டியதுதான். நீ வா போலாம். சீக்கிரம் கூட. அண்ணா இந்த பைப் எடுத்து வந்துடுறேன். சீக்கிரம் செட் பண்ணுங்க, எல்லாம் ரெடி பண்ணுங்க. டேய் முட்டாளுங்களா, இவ்ளோ கம்மி பிரஷர்ல எப்படிடா நெருப்பு அணைக்கிறது? இந்த பிரஷரால சிகரெட் கூட அணைக்க முடியாது. அண்ணா நான் பிரஷரை செக் பண்ணேன், ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ என்னாச்சு தெரியல. சாக்கு சொல்றதை விட்டுட்டு முதல்ல போய் வேலையை பாருங்க சீக்கிரம். ஆமாண்ணா, ஃபுல் பிரஷர் இருந்துச்சுண்ணா. அண்ணா தண்ணி எப்படிண்ணே வரும்? அண்ணா பைப்பை காலால மிதிச்சா தண்ணி எப்படி வரும்னு சொல்லுங்க. நீங்களே பாருங்க, அதை மிதிச்சு நிக்கிறீங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு எனக்கு சொல்றீங்களா? போங்கடா. சீக்கிரம் நீங்களும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறோம். வாங்க சீக்கிரம் போலாம். நல்லா சீக்கிரம் எடுத்து விடுறா. சரிண்ணா சீக்கிரம்.
சீக்கிரம். வாவ், நம்ம லக்க பாத்தியா? இங்க நமக்காக 2 குதிரைங்க இருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, கடவுளும் நம்ம கூட இருக்காரு. அதான் ஈஸியா தப்பிக்க முடிஞ்சது. அதெல்லாம் சரி. உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஏறி உட்கார்ந்துருக்கீங்களா? இல்ல, உட்கார்ந்தது இல்ல. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஏறி உட்கார்ந்திருப்பேன். ஆனா நீங்க தானே அங்க. சரி விடுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட்லீஸ்ட் இதை திறந்து விடுறேன். இதாவது இங்க இருந்து தப்பிக்கிட்டோம். இரு, இது மட்டும் போனா எப்படி? நாமளும் குதிரை மேல ஏறி எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா இப்பதானே உங்களுக்கு தெரியாதுன்னு. இல்ல, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஆட் பண்ணிருந்தேன். அது ஒரு டியோட்ரண்ட் ஆட். அதுல நான் ஒரு குதிரை ஓட்டுற மாதிரி சீன். அப்போ நான் குதிரை ஓட்டுறதுக்கு அவங்க எனக்கு ட்ரைனிங் கூட கொடுத்தாங்க. அந்த விஷயமும் ஞாபகம் வந்துருச்சு, ட்ரெயின் பண்ணதும் ஞாபகம் வந்துருச்சு. நீங்க கண்டிப்பா ஓட்டுவீங்கல்ல? என்ன நீங்க கவுத்துற மாட்டீங்களே? என்ன எப்படி பேசுற? உன்னை அழகா உட்கார வச்சு சூப்பரா கூட்டிட்டு போறவா. என்ன, நீ எதுக்காகவும் பயப்படாத. உன்னிடமே நான் இவகிட்ட தைரியமா பேசிட்டேன். என் மானத்தை வாங்கிடாத. வா. என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்க? வா, வந்து ஏறு. என்ன நல்லா கட்டி பிடிச்சுக்க. ஓகே தானே? சூப்பர், ஓகே. எப்படி ஃபீல் பண்ற? ராஜராஜ சோழன் கூட உட்கார்ந்த மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவு பெரிய ஆளுங்களோட கம்பேர் பண்ணா பிரஷர் அதிகமாகுது இல்ல? இப்போ நான் உன்னை சேஃபா கூட்டிட்டு போய் ஆகணும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாயிடுச்சு. நீங்க என்ன ஒழுங்கா கூட்டிட்டு போவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா கடவுளும் விதியும் நம்ம கூட இருக்குல்ல. அதனால தானே நாம இப்ப இதுல ஏறி உட்கார்ந்துருக்கோம். நம்ம 2 பேரையும் இனிமே யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது, தெரியுமா? அப்படியா? உண்மையாவா? உண்மையாதான். போலாமா? போலாமே. இதை எடுத்துட்டு போ. சீக்கிரம் போங்க. தீ ரொம்ப அணைக்க முடியல. அங்க போட, அங்க போ. இங்க வா. நெருப்பு பத்திக்கிட்டது அங்க. தண்ணி ஏன்னா இங்க ஊத்துறீங்க? இங்க பாரு, காத்து அந்த பக்கமா வீசுது. அங்கதான் அதிகமா பத்திக்கோ. அங்க தண்ணி ஊத்துங்க. ஏதோ ஒண்ணு பண்ணு. தண்ணி இல்லனா மண்ணையாவது போடுறா. சார், நம்ம எதுக்கு இந்த நெருப்பு அணைக்கணும்? அது அப்படியே இருக்கட்டுமே. நாம அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைச்சோம். இப்ப அந்த பொண்ணோட சேர்ந்து ராக் ஸ்டாரும் செத்து போடுவான். செத்தா சாகட்டும். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரே அடியில 2 மாங்காய். நாம நெருப்பு அணைக்கலனா தீ அணைக்கிறவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வருவாங்க. நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. சீக்கிரம் போய் நெருப்பு அணைங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஒழுங்க போய் தண்ணி ஊத்துங்கடா. சீக்கிரம். ஏய், சீக்கிரமா எல்லாரும் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. டேய், இங்க வா, இங்க வா. என்ன சார்? என்ன பண்ற? கேஸ் ப்ராப்ளமா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். அது என்ன கற்பூரமா? ஊதி ஊதி அணைக்கிறதுக்கு நெருப்படாது. அட நீங்க தானே சார் சொன்னீங்க ஏதாவது பண்ணி நெருப்பு அணைங்கன்னு. அதான் ஊதி அணைக்கிறேன். எதுக்குடா என் பிபி ஏத்துறீங்க? போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா. போடா. ஓகே சார். ப்ளீஸ் நிகில், இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் உன்னோட ஆளுங்க கிட்ட சொல்லு, அண்ணனை எப்படியாவது அந்த நெருப்புல இருந்து காப்பாத்த சொல்லு. ப்ளீஸ் நிகில், உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேன். என்ன ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்காளியா. இன்னொரு தடவை உங்க அண்ணனை மட்டும் காப்பாத்துன்னு சொன்ன ஒன்ன தூக்கி நெருப்புல போட்டுருவேன். முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். நாம உயிரோடு இருந்தா எதை வேணாலும் செய்யலாம். இல்லனா இதெல்லாம் நம்மள எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். டேய், அந்த பக்கம் போக. இப்ப நான் எதை பிடிக்கிறது? அப்படின்னா இதானே? அதான் நினைக்கிறேன். ஓகே, கட்டியா பிடிச்சுக்க. அண்ணா, நான் தான் உன்கிட்ட சொன்னல, முதல்ல உன் உயிரை காப்பாத்திக்க. அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், அங்க பாரு. தாமு, நெருப்பு அப்புறம் அணைக்கலாம். அந்த பக்கம் போக. அங்க பாருங்க, அங்க பாருங்க. அபியும் பிரக்யாவும்.
இந்த அண்ணன் என்ன இங்கேயே ரவுண்ட் அடிச்சு விளையாடிட்டு இருக்கா? ஏன் இங்க இருந்து தப்பிக்க மாட்டேங்கிறான்? அவங்கள விடக்கூடாது. ஏய், எப்படியாவது அவங்கள பிடிச்சாகணும். உனக்கு தைரியம் இருந்தா உள்ள வாடா. பிடிங்க அவங்கள. சார், அந்த ராக் ஸ்டார் குதிரையில உட்காந்து போயிட்டான். நம்மளால அவனை பிடிக்க முடியல. சார், நான் அவங்கள பிடிக்க போயிட்டேன். கிட்டத்தட்ட பிடிச்சிட்டேன் சார். அந்த குதிரை ரொம்ப பாஸ்டா ஓடிருச்சா? என்னால முடியல சார். அது குதிரைடா. எருமைங்களை விட ஃபாஸ்டா தான் ஓடும். நீங்க எல்லாரும் அவங்கள சுத்தி எப்படி குரங்கு மாதிரி குதிச்சதை நான் பார்த்தனே. அப்படிதான் குதிரையில உட்காந்து அவங்கள பிடிப்பாங்களா? சார், இதுக்கு முன்னாடி ஏதாவது போர்ல போராடி இருந்தா இந்த அபியை பிடிச்சிட்டு போனாங்க. வாய மூடு. வாய மூடுங்க. ஒரு வேலையை உங்களால ஒழுங்கா பண்ண முடியல. கட்டி போட்ட அந்த அபிய அழகா தப்பிக்க வச்சீங்களடா. உங்களாலதான் அவன் இங்க இருந்து ஓடனா. அது அவன் டேலண்ட் கிடையாது. இங்க குதிரையை கட்டி போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? சரி, நடந்தது நடந்து போச்சு. போய் வண்டி எடுங்க. அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க. சரி. அப்புறம் நான் சொல்றத நீங்க எல்லாருமே நல்ல கவனமா கேட்கணும். இந்த தடவை நீங்க வெறும் கையை வீசிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டு ஆளுங்களை நீங்க மறந்துருங்க. ஒரு நிமிஷம். ஹலோ. நிக்கில், நான் அந்த ஹோட்டலை தாண்டி ரைட் சைடு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 வழி இருக்கு. ஒன்னு லெஃப்ட் சைடு திரும்புது, இன்னொன்னு ரைட் சைடு. நான் எந்த பக்கம் வரணும்னு சொல்லு. என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன டிராபிக் போலீஸா இல்ல உனக்கு லோக்கல் கைடா? என்ன என்னதான் பண்ண சொல்ற? திரும்பி போ சொல்றியா? நீ ஒரு தடவை மேல பாரு, உனக்கு புகை மேல போறது தெரியும். நல்லா தெரியுது. அதான் அந்த புகை எங்க இருந்து வருதோ நீ அங்க வந்துரு. நான் அங்கதான் இருக்கேன். சரி, போன வை, நான் வந்துடுறேன்.
சார் இப்போ நாங்க என்ன பண்றது? நாங்க உங்க பின்னாடி போறதா வேணாவா? ஏன் வேற எங்கேயாவது போகணுமா? வேற எங்கேயாவது வேலை ஒத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல சார். அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு உட்கார். எப்படியோ கமாண்டர் வந்துகிட்டு இருக்கான். உங்களை அவன் தான் சமாளிக்க போறான். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்லுவான்.